வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட போட்டோட ஒரு புது இயர்பட்ஸ் தான் இருக்கு. போட் இம்மார்டல் 150 இயர்பட்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் மோடி பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட 3 கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 40 மில்லி செகண்ட்ஸ் பீஸ்ட் மோட், அப்புறம் வந்து டோட்டல் பிளே டைம் 40 இயர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் RGB LEDs வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் லெவலப்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் டச் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிடுவோம். சரி, ஓகே. இப்போ நான் இதோட கவரை வந்து பீல் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நைஃப்லாம் தேவையில்ல, அப்படியே நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் ரேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீல் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து கட் பண்ணிப்போம். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து இப்போதைக்கு ஓரமாக வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ். ஸோ அது வழக்கமாக நம்ம போட்டில் பார்க்குற அதே சேம் பேப்பர் ஒர்க்ஸ் தான் ஓரமாக வச்சுருவோம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸ்க்கு வந்து வருவோம். ஸோ இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல சாலிடான பில்டில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. அப்புறம் இந்த ஒயிட் கலரில் பார்க்க நல்லா சூப்பராக வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ். இயர்பட்ஸ் நல்லா தரவா டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீரியஸாக ஒரு 2000 ருபீஸ் இயர்பட்ஸில் எந்த அளவுக்கு பில்டு குவாலிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி வந்து இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு குட்டி நெகட்டிவ் என்னென்னா அதோட ஹிஞ்சு தான். ஹிஞ்சு மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டிஃபாகவே வந்து இல்லை. ஸோ இப்படி பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிடுது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வீக்காக வந்து இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த இயர்பட்ஸும் ஒரு கேமிங் இயர்பட்ஸ்னால இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து RGB லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மல்டிபிள் RGB லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்கனால ஒரு கலர் மட்டும் எரியாது, நிறையா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எரியும். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா கேமிங் இயர்பட்ஸ்னால் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஃபங்கியான லுக்கு வந்து இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா சட்டெல்லாம் நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா கீழே டைப் சி போர்ட் வந்து இருக்குது. அப்புறம் இயர்படோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் வந்து நல்ல ஆங்குலரான டைப் டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெம்முமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்சனலாக எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட் வைஸ் எந்த குறையுமே இல்லை. ஃபிட் பார்த்தீங்கன்னா பக்காவாக நல்லா சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. அப்புறம் இயர்பட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து RGB லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 2 கலர்ல இருந்து கலர் சூஸ் பண்ணிங்க, கமெண்ட்ஸ்லன்னு சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்லேருந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது போக வந்து போட்டோட இன்ஸ்டன்ட் வேக் பேர் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுத்தோன்னே போது ஆட்டோமேட்டிக்காக உடனே வந்து பேர் ஆயிடும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்லேருந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, SBC அண்ட் AAC. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து IPX4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அப்புறம் லேட்டன்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்லேருந்து 40 மில்லி செகண்ட்ஸ்க்கான ஒரு வேறு லெவல் கேமிங் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கேமிங்க்கு தாராளமாக நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும். சரி, ஓகே. இப்போ நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் நம்ம இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி குயிக்காக பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் ஆர் ரைட் ரெண்டில் தான் ஒரு இயர்பட் வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பிளே இல்லைனா வந்து பாஸ் ஆகும். அப்புறம் ரைட் இயர்பட்டை டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ஃபார்வர்ட் ட்ராக் போகும். லெஃப்ட் இயர்பட்டை வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பேக்வர்ட் ட்ராக்கு வந்து போகும். அப்புறம் நம்ம வந்து ரைட் இயர்பட்டை வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து பீஸ்ட் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் லெஃப்ட் இயர்பட்டை நம்ம வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேகமாகும். இதே டச் கண்ட்ரோல்ஸ் கால்ஸ் அப்போவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வாட்டி வந்து டேப் பண்ணோம்னா காலை வந்து ஆன்சர் பண்ணும். காலை இன்கால் பண்ணுறதுக்கோ இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கோ 2 டைம்ஸ் வந்து டேப் பண்ணும். அடுத்து பேட்டரின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து 40 ஹவர்ஸ்க்கான ஒரு மேசிவான பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்டோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் போது இல்லை வந்து 180 மினிட்ஸ் வரைக்கும் பிளே டைம் வந்து கிடைக்கிறதுனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸ் வந்து சுத்தமாக வந்து கவலையப்பட தேவையில்லை. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து குவாட் மைக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரைட் இயர்பட்டில் பார்த்தீங்கன்னா 2 மைக், அப்புறம் லெஃப்ட் இயர்பட்டில் பார்த்தீங்கன்னா 2 மைக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது போக ENX டெக்னாலஜியுமே வந்து இருக்குது. அதனால அதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. சரி, ஓகே. இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.
ஸோ கைஸ் இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போட் இம்மார்டல் 150 ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கடைசியாக அந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 10mm ட்ரையர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் போட்டோட சேம் சிக்னேச்சர் சவுண்ட் தான் வந்து இருக்கு. ஸோ இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக வந்து இருந்துச்சு. இதோட மற்ற டூன்ஸ் வந்து பேஸ் அளவு இல்லைனாலுமே அதுவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் செப்பரேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வெல் பேலன்ஸ்டான ஆடியோ குவாலிட்டி தான் வந்து இருக்குது. அதுவும் 1200 rupeesக்கு இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக வேற லெவலில் வந்து இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கேட்டோம். ஸோ ப்ரைஸிங் வரையில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா 1200 rupeesக்கு வந்து இருக்குது. பட் ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து ஏறிடும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா 1200 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல் 100% ஒர்த்துன்னு வந்து சொல்லலாம். என்னதான் இது வந்து ஒரு கேமிங் இயர்பட்ஸாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபங்கியாக வந்து கொடுக்குறாங்க. அதனால் நார்மல் யூசர்ஸுமே நீங்கள் வந்து தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் அஃப்கோர்ஸ் கேமிங் மோட் பற்றி நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை. அதுவுமே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வந்து இருக்குது. அப்புறம் பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக நல்லா வெல் பேலன்ஸ்டாக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் தாராளமாக நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்களா பண்ண மாட்டீங்களாங்கிறது வந்து கமெண்ட்ஸ்லன்னு சொல்லுங்கள். அப்புறம் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன இந்த Redmi 4 ஆக்டிவ் இருக்குல்ல, அந்த இயர்பட்ஸும் நான் வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. ஸோ அதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஒரு கம்பேரிசன் வீடியோ வந்து வரும். ஸோ அந்த வீடியோ வரணும்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.